ஓகே, எடுங்க. கிரீட்டிங்ஸ் டு ஆல். அனைவருக்கும் வணக்கம். இன்று செவ்வாய்க்கிழமை 2ஆம் தேதி மார்கழி மாதம் 2025ஆம் ஆண்டு. தினமும் உலக சமாதானம், ஒற்றுமை, ஆரோக்கியம், மன அமைதி ஆகியவற்றை முன்னிலைப்படுத்தி ஒரு கூட்டு தியானம் செய்கின்றோம். பிரித்தானிய நேரம் காலை 9 மணிக்கும் 10 மணிக்கும் இரவு 8 மணிக்கும் தியானம் செய்கின்றோம். ஐரோப்பிய நேரம் காலை 10 மணிக்கும் நண்பகல் 12 மணிக்கும் இரவு 9 மணிக்கும் தியானம் செய்கின்றோம். மற்ற நாடுகளிலிருந்து இணைந்து கொள்பவர்கள் பிரித்தானிய நேர கணிப்பின்படி இணைந்து கொள்ளுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். இத்தியான நிகழ்ச்சி PSSM தமிழ் ஐரோப்பா, PMC தமிழ் டிவி, ஜூ தமிழ் டிவி ஆகிய அமைப்பினரின் அனுசரணையுடன் இடம்பெறுகின்றது. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் என்று மனதார வாழ்த்தி, உலகத்தில் இன்றைய நிகழ்ச்சிகளாக முதலில் தியானம் இடம்பெறும். இதனை ராதை சிவஞானம் அம்மா அவர்கள் வழிநடத்தி வைப்பார்கள். பிரபஞ்ச நன்றியையும் அவர்களே கூறி வைப்பார்கள். இன்றைய எமது சிறப்பு பேச்சாளர் திருமதி கலைவாணி ஏகானந்தராஜா அம்மா அவர்கள் ஜெர்மனியிலிருந்து கலந்து கொள்கின்றார்கள். அவர் கூற வந்திருக்கும் தலைப்பு இதம் தரும் ராகங்களின் கானகாலம். இது பகுதியாக அவர் செய்து கொண்டு வருகின்றார். அழகான ஒரு நிகழ்வாக அது அமைகின்றது. அத்தோடு அதன் பின்னர் கேள்வி பதில் கலந்துரையாடல் இடம்பெற்று சரியாக பிரித்தானிய நேரம் 9:30 மணிக்கு எங்களுடைய நிகழ்ச்சிகள் அனைத்தும் நிறைவு பெறும். சகலரும் அதற்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு கேட்டுக்கொண்டு இப்பொழுது ராதை சிவஞானம் அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். நன்றி. அன்வைட் பண்ணுங்க ராதை மாஸ்டர், அன்வைட் பண்ண. நன்றி சிவாமோகன் மாஸ்டர். எல்லோருக்கும் வணக்கம். தியானம் செய்யும் நேரம் இது. முதலில் தியானத்தை பற்றிய ஒரு சிறு குறிப்பு. நாம் அனுபவிப்பது இப்போது மட்டுமே. கடந்த காலம் என்பது ஒரு நினைவு, எதிர்காலம் ஒரு கணிப்பு, நிகழ்காலத்தில் இருப்பது ஒரு எண்ணம். மகிழ்ச்சி, அமைதி மற்றும் உண்மையான அனுபவங்கள் எல்லாம் இந்த நொடியில் மட்டுமே உள்ளது. ஆகவே நிகழ்காலத்தை முழுமையாக ஏற்றுக்கொள்வதன் மூலம் நாம் நம்முடைய உண்மையான சுயத்துடன் இணைகிறோம். மேலும் கடந்த காலம், எதிர்காலம் பற்றிய சிந்தனை வரம்புகளை தாண்டி செல்கிறோம். இவைதான் துன்பத்தின் ஆதாரம். ஆகவே நிகழ்காலம் எங்களின் முக்கியமான பரிசு ஆகும். அதற்கு ஏற்ற பயிற்சியை தருவது இத்தியான தளத்தில் நாம் செய்யும் தியானம் ஆகும். தியானத்தின் போது தொண்டை வறட்சி ஏற்படும் வாய்ப்பு உண்டு. ஆகவே இளம் சூடான நீரை தியானத்தின் முன்பும் பின்பும் அருந்தினீர்களேயானால் அதனால் பயன் கிடைக்கும். வாருங்கள், இப்போ தியானத்தில் ஈடுபடுவோம். வசதியான ஆசனத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள். தரையில் இருக்க விரும்புவோர் சப்பானி கட்டிக்கொண்டு தரையில் இருக்கலாம். கண்ணாடி அணிந்திருப்போர் தயவு செய்து கழற்றி வைத்து விடவும். உடலை தளர்ச்சியாகவும் தலையை நேராகவும் வைத்துக் கொள்ளுங்கள். கைவிரல்களை ஒன்றோடு ஒன்று கோத்து மடி மீது வைக்கவும். ஆசனத்தில் இருப்போர் பாதங்களை ஒன்றன் மீது ஒன்றாக வையுங்கள். இப்போ கண்களை மென்மையாக மூடிக்கொண்டு உங்கள் முழுமையான கவனத்தையும் உங்களின் இயல்பான இயற்கையான சுவாசத்தின் மேல் செலுத்தவும். உள்ளே வரும் ஒவ்வொரு மூச்சையும் வெளியே விடும் ஒவ்வொரு மூச்சையும் கவனித்தபடியே இருங்கள். எண்ணங்கள் வந்தால் அவற்றில் கவனம் செலுத்தாமல் மீண்டும் மீண்டும் சுவாசத்தின் மேல் கவனத்தை செலுத்துங்கள். இப்போது இசை தியானம் வழங்கப்படும். அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் மன நிறைவுடனும் தியானத்தில் இருங்கள். அறிவித்தல் வரும் வரை கண்களை திறக்க வேண்டாம். மிக்க நன்றி. சகோதர சகோதரிகளே, தியானம் முடிவடைவதற்கு இன்னும் 5 வினாடிகள் இருக்கின்றது. அனைவரும் உங்களது இயல்பான நிலைக்கு வாருங்கள். கைவிரல்களை மெதுவாக பிரித்து கண்கள் மேல் வையுங்கள். 5, 4, 3,
2, 1. இப்போது கண்களை மெதுவாக திறவுங்கள். நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து ஒரு கூட்டு தியானம் செய்ததற்கு பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறி 30 வினாடிகள் கரகோஷம் செய்து மகிழ்வோம். பிரபஞ்சத்தின் நல் ஆசியுடன் நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து மன அமைதி, சமாதானம், ஆரோக்கியம் ஆகியவற்றை முன்னிலைப்படுத்தி ஒரு சக்தி வாய்ந்த கூட்டு தியானம் செய்தோம். நாம் நமக்காக செய்யும் இத்தியானம் கூட்டாக செய்யும் போது அது ஒரு சமுதாய சக்தியாக உருப்பெற்று வீடு, வீதி, நகரம், நாடு, உலகம் என்னும் அளவில் விரிவடையும் ஆற்றல் உடையது. இத்தகைய தியானத்தில் ஈடுபடுவதற்கு அனைவரையும் ஊக்குவிப்பதோடுமல்லாமல் அதற்கான வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கும் PSSM தமிழ் ஐரோப்பா, PSSM தமிழ் குளோபல், யூத் தமிழ் டிவி ஜெர்மனி ஆகிய அமைப்பினருக்கும் இந்த தளத்தை 3 வேளையும் இடைவிடாது நடாத்தி வரும் அதிபர் திருமதி ஸ்ரீகந்தராஜா அவர்களுக்கும் அவர்களுக்காக உதவி புரியும் குழுவினருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை எல்லோர் சார்பிலும் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இன்று சிறப்பான இசையை வழங்கிய செல்வி சிவாமோகன் மாஸ்டர் அவர்களுக்கும் பதாதைகளை வழங்கிய டாக்டர் சதா மனோ மாஸ்டருக்கும் ஒலிப்பதிவு செய்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை நடாத்தி கொண்டிருக்கும் சிவாமோகன் மாஸ்டருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை எல்லோர் சார்பிலும் தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் என மனதார வாழ்த்தி உலகத்தில் சமாதானம், நல்லிரக்கம், அமைதி, ஆரோக்கியம், ஒற்றுமை ஏற்பட வழிவகை செய்வோம். இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க. இப்போது இத்தலத்தை சிவாமோகன் மாஸ்டரிடம் ஒப்படைக்கிறேன். மிக்க நன்றி. நன்றி ராதையம்மா. நீங்களும் அருமையாக இந்த தியானத்தையும் வழிநடத்தி பிரபஞ்ச நன்றியையும் கூறியமைக்காக அனைவர் சார்பிலும் உங்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு இப்பொழுது எங்களுடைய சிறப்பு பேச்சாளராக கலந்து கொண்டிருக்கும் திருமதி கலைவாணி ஏகானந்தராஜா அம்மா அவர்கள் ஜெர்மனியிலிருந்து கலந்து கொண்டிருக்கிறார். இவரை பற்றி அறிமுகம் பெரிதாக தேவையில்லை. இவர் பல்வேறு பகுதிகளாக இந்த இசை சம்பந்தமாக அவர் இசையிலே சிறந்த பட்டம் பெற்று இருக்கின்றபடியால் அவர் அந்த இசையோடு வருகின்ற எல்லா விடயங்களையும் எங்களுக்கு அழகாக தொகுத்து தந்திருக்கின்றார். அந்த வகையிலே இதந்தரும் ராகங்களின் கானகாலம் இது பகுதி 4ஆக நாங்கள் கேட்க இருக்கின்றோம். இதற்கு முன்னரும் அவர் அழகாக இந்த பகுதிகளை எங்களுக்கு தந்திருக்கின்றார். உங்களுடைய நேரத்தை நான் எடுக்க விரும்பவில்லை. கலைவாணி அம்மா, வாருங்கள் அம்மா, உங்களுடைய இசை மழையை பொழியுங்கள், எங்களுக்கு தாருங்கள். நன்றி. நன்றி சிவா மாஸ்டர். அனைவருக்கும் அன்பான வணக்கம். முதலில் எனக்கு இந்த நிகழ்ச்சிக்கு இந்த தளத்தில் எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்த திருமதி அருந்ததி ஸ்ரீ ஸ்கந்தராஜா அவர்கள் தம்பதிக்கு எனது முதல் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமல்ல, நான் சென்ற வருடம் நவம்பர் மாதத்தில் தான் இணைந்திருந்தேன். அன்றிலிருந்து இன்று வரை எனக்கு ஊக்கம் தந்து இந்த தியான குழுவினருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்று இந்த 7வது நிகழ்ச்சியை நான் தொடங்குகின்றேன். இந்த நிகழ்ச்சியில் இன்று நான் இதம் தரும் ராகங்களின் கானகாலம் 4வது பாகமாக எடுத்துக்கொண்டிருக்கிறேன். கானகாலம் என்றால் நான் முன்பும் கூறியிருக்கின்றேன், பாட உகந்த நேரம் அல்லது இந்த ராகத்தை கேட்க உகந்த நேரம் என்று சொல்லலாம். இந்த ராகங்கள் எப்பொழுதும் பாடலாம். எல்லா ராகங்களையும் எப்பொழுதும் பாடலாம். ஆனாலும் சில ராகங்களை குறிப்பிட்ட நேரங்களில் பாடும் பொழுது இனிமையாக இருக்கும், கூடுதலான லயிப்பு ஏற்படும், கூடுதலான ரசனை ஏற்படும். ஆகவேதான் இந்த ராகங்களை பகற்பன் அந்த நாயன்மார்கள் கூட நாயன்மார்கள் வாழ்ந்த காலத்திலேயே இந்த ராகங்களை பண் என்று அழைக்கப்பட்டது. இந்த பண் அதாவது இராப்பண், பகற்பண், பொதுப்பண் என்று அவர்கள் பிரித்திருந்தார்கள்.
அப்படி அந்த 12 ராகம் அதை சில காலையில் பாடக்கூடிய ராகங்கள், இரவில் பாடக்கூடிய ராகம், பொதுவாக எப்பொழுதும் பாடக்கூடிய ராகம் என்று பிரித்து வைத்திருந்தார்கள். ஆனால் தற்போது கர்நாடக இசை வல்லுநர்கள் அதனை 2 மணித்தியாலத்துக்கு பிரித்து இந்த ராகங்களை இந்த நேரத்தில் பாடும் பொழுது மிகவும் ரசனையாக இருக்கும், கேட்கக்கூடியதாக இருக்கும். இந்த நேரத்தில் கேட்கின்ற பொழுது கூடுதலான ரசனையும் கூடுதலான உணர்வையும் நாங்கள் பெறுகிறோம் என்று 2 மணித்தியாலம் பிரித்திருந்தார்கள். அதனை நான் இப்பொழுது மூன்று பாகங்களாக செய்திருந்தேன். இன்று 4வது பாகமாக, அதாவது மாலை 10 மணியிலிருந்து நள்ளிரவு 12 மணி வரை கேட்கக்கூடிய ராகங்களை பிரித்து தருகின்றேன். அதாவது இந்த இரவு 10 மணியிலிருந்து 12 மணி வரை கேட்கக்கூடிய ராகங்கள் சிம்மேந்திர மத்தியமம், கீரவாணி, ஆனந்த பைரவி, நீலாம்பரி, ரீரிகவுளை, சாருகேசி போன்ற ராகங்கள். உங்களுக்கு தெரியும், அநேகமாக இரவில் நீலாம்பரி ராகத்தையும் ஆனந்த பைரவி ராகத்தையும் பாடுவார்கள், அல்லது இந்த ராகத்தில் தாலாட்டு பாடல்கள் இரவு நித்திரைக்கு போவதற்கு முன் இந்த பாடல்களை கேட்கின்ற பொழுது அமைதியான நித்திரை வரும். அதே போலதான் சாருகேசி ராகமும். சாருகேசி ராகத்தில் பாடலை கேட்கின்ற பொழுதோ அல்லது பாடும் பொழுதோ அது மிக அமைதியான ஒரு மனதில் ஒரு அமைதியை தரும், ஒரு பிரத்யேகமான ஒரு கருணை சுவையை வெளிப்படுத்தும். கருணை சுவை என்பது கூட ஒரு இறைவனோடு சம்பந்தப்பட்டது. நாங்கள் படுக்கைக்கு செல்ல முதல் இறைவனை வழிபடுவோம். அப்படி இந்த ராகத்தை கேட்கின்ற பொழுது ஒரு கருணை சுவை, எங்களுக்கு கருணை சுவை ஏற்படும் என்று சொல்லப்படுகின்றது. ஆகவே இந்த ராகத்தை எல்லா உருப்படிவைகளையும் காணலாம். அதாவது தேவார பன்னிசைகளிலேயோ அல்லது இந்த கீர்த்தனைகள், அது சினிமா பாடல்கள், அதாவது திரை இசை பாடல்கள் என்று எல்லா பாடல்களையும் இந்த ராகத்தில் காணக்கூடியதாக இருக்கின்றது. சாருகேசி ராகத்தை நான் இந்த ராகங்களில் நான் இன்று எடுத்துக்கொண்ட ராகம் சாருகேசி ராகம். அதில் நான் சில பாடல்களை பாடி காட்டுறேன். அந்த ராகத்தின் ரசனையை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். முதலாவதாக ஒரு கீர்த்தனை, பாபநாசம் சிவன் எழுதிய பாடல், ஒரு கீர்த்தனை. அருள வேண்டும் தாயே, அருள வேண்டும் தாயே, அங்கைய கண்ணி நீயே, எனக்கருள வேண்டும் தாயே, அங்கைய கண்ணி நீயே, எனக்கருள வேண்டும் தாயே, பொருளும் புகழும் பொருந்தி வாழ, பொருளும் புகழும் பொருந்தி வாழ, பொருளும் புகழும் பொருந்தி வாழ, புவியில் நாம் தலை சிறந்து வாழ, பொருளும் புகழும் பொருந்தி வாழ, புவியில் நாம் தலை சிறந்து வாழ, அருள வேண்டும் தாயே, கலைகள் கற்கவும் கற்பனை செய்யவும், கலைகள் கற்கவும் கற்பனை செய்யவும், காலம் கடவாமல் கருத்தை திருத்தவும், உலகிலே நல்ல உண்மைகள் பேசவும், உலகிலே நல்ல உண்மைகள் பேசவும், உன்னை நினைக்கவும் உறுதியாய் வாழவும், உன்னை நினைக்கவும் உறுதியாய் வாழவும், அருள வேண்டும் தாயே, அங்கைய கண்ணி நீயே, எமக்கருள வேண்டும் தாயே. இது ஒரு கீர்த்தனம். அடுத்ததாக உங்களுக்கு ஒரு
சீர்காழி கோவிந்தராஜன் பாடிய ஒரு பக்தி பாடல். இதில் 3 ராகங்கள் வருகின்றது. அதாவது ராக மாளிகை அமைந்திருக்கிறது. இது முதல் ராகமாக அமைந்திருப்பது சாருகேசி. அடுத்து தொடர்ந்து சாமா, அடானா போன்ற ராகங்கள் வருகின்றன. ஆகவே நான் அந்த முதல் பந்தியை இந்த சாருகேசி ராகத்தில் பாடி காட்டுகிறேன். எவ்வளவு பக்தி ரசம், எவ்வளவு கருண ரசம் நிறைந்த ராகம் என்பதை நீங்கள் கேட்டு பாருங்கள். தமிழான உருவம்தான் தண்டபாணி, தமிழான உருவம்தான் தண்டபாணி, தமிழ் கலையாவும் பெருமானின் திருமேனி, செந்தமிழான உருவம்தான் தண்டபாணி, தமிழ் கலையாவும் பெருமானின் திருமேனி, அமிழ்தான உயிரெழுத்து அமிழ்தான உயிரெழுத்து 12 குமரன் அழகான கருவிழியும் 12 செந்தமிழான உருவம்தான் தண்டபாணி, ஈராறு கரத்தோடு ஓராறு சிரம் சேர்த்தாள் எண்ணிக்கை வருவதும் 18, ஈராறு கரத்தோடு ஓராறு சிரம் சேர்த்தாள் எண்ணிக்கை வருவதும் 18, சீராக இனம் பிரித்தாள் செந்தமிழ் மெய் எழுத்து, சீராக இனம் பிரித்தாள் செந்தமிழ் மெய் எழுத்து, நேராக வருவதும் 18, செந்தமிழான உருவம்தான் தண்டபாணி, தமிழ் கலையாவும் ஒரு மானின் திருமேனி. இந்த பாடல் மிக அருமையாக ஒரு கருணை ரசம் சொட்ட சொட்ட எழுதப்பட்ட பாடல், இது பாடப்பட்ட பாடல். அடுத்த பாடலும் உங்களுக்கு எல்லோருக்கும் தெரிந்த பாடல். புதிய இளையவர்கள் வயதானவர்களுக்கு அநேகமாக தெரிந்த பாடல், ரசித்திருப்பீர்கள். இது இந்த ராகம்தான் என்று தெரியாமல் ரசித்திருப்பீர்கள். அந்த பாடலை தருகிறேன். ஹரிதாஸ் படத்தில் தியாகராஜ பவதரின் பாடல், பாபநாசம் சிவன் எழுதிய பாடல் தான் அது. மன்மத லீலையை வென்றாருண்டோ, மன்மத லீலையை வென்றாருண்டோ, என்மேல் உனக்கேனோ பராமுகம், மன்மத லீலையை வென்றாருண்டோ, நின்மதி வதனமும் நீள்விழியும் கண்டு, நின்மதி வதனமும் நீள்விழியும் கண்டு, என்மதி மயங்கினேன் நான், என்மதி மயங்கினேன் மூன்றுலகிலும், மன்மத லீலையை வென்றாருண்டோ. இந்த பாடல் கூட இந்த சாருகேசி ராகத்தில் அமைந்தது. அடுத்த பாடலாக நான் சாருகேசி ராகத்தில் ஒரு அழகான நடன பாடல். இது ராகவேந்தர் படத்தில் கே.ஜே. ஜேசுதாஸ் பாடிய பாடல், இளையராஜாவின் படைப்பு. மிக அற்புதமாக இந்த ராகத்தில் முழுமையாக சில பாடல்களை நாங்கள் திரையிசை பாடல் என்று பார்க்கின்ற பொழுது எல்லா பாடலும் முழுமையாக ஒரு ராகத்தில் வராது. சில கலப்பு வந்துவிடும், சில சுரங்கள் கலந்துவிடும். ஆனால் இந்த பாடல்கள் நான் எடுத்த வரையில் அநேகமாக இதே ராகத்தில் அமைந்திருந்த பாடல் இருக்கிறன. இந்த பாடலை கேட்கின்ற பொழுது இந்த ராகத்தின் அருமை தெரியும். ஆடல் கலையே தேவன் தந்தது, ஆடல் கலையே தேவன் தந்தது, தேவனின் ஆடலில் தான் ஜீவன் வந்தது, தேவனின் ஆடலில் தான் ஜீவன் வந்தது, ஆடல் கலையே
தேவன் தந்தது. மல்லிகையை வன் சங்காய் வண்டினங்கள் ஊதும் மெல்லிசையின் ஓசை போல் மெல்லச் சிரித்தாள். மல்லிகையை வன் சங்காய் வண்டினங்கள் ஊதும் மெல்லிசையின் ஓசை போல் மெல்லச் சிரித்தாள். வண்ண வண்ண மேலாடை ஆ ஆ ஆ வண்ண வண்ண மேலாடை புனைந்தாடும் பைங்கிளிமான் கூட்டம் மயங்க தாவி தாவி தான் வந்தாள். வண்ண வண்ண மேலாடை புனைந்தாடும் பைங்கிளிமான் கூட்டம் மயங்க தாவி தாவி தான் வந்தாள். ஆடல்களையே தேவன் தந்தது. ஆடலின் தேவனின் ஆடலில் தான் ஜீவன் வந்தது. ஆடல்களையே தேவன் தந்தது. தேவன் தந்தது. இது ஒரு நடன பாடலாக அமைந்தது. அடுத்த பாடலும் இந்த ராகத்தில் நிறைய பாடல்கள் இருக்கின்றன. எதை எடுப்பது எதை விடுவது என்று தெரியாமல் இருந்தது. அவ்வளவு தூரம் அழகான பாடல், நீங்கள் ரசிப்பீர்கள் என்பதற்காக இந்த பாடல்களை எடுத்து வந்திருக்கிறேன். அடுத்தது சாரங்கதாரா படத்தில் TM சௌந்தரராஜன் பாடிய பாடல். வசந்த முல்லை போலே வந்து அசைந்து ஆடும் பெண் புறாவே, வசந்த முல்லை போலே வந்து அசைந்து ஆடும் பெண் புறாவே, மாயமெல்லாம் நான் அறிவேனே, வா வா ஓடி வா. வசந்த முல்லை போலே வந்து அசைந்து ஆடும் பெண் புறாவே, இசையினில் மயங்கியே இன்புறும் அன்பே வா. இசையினில் மயங்கியே இன்புறும் அன்பே வா. இடிலகுனையே என் மனம் நாடுதே, இடிலகுனையே என் மனம் நாடுதே. வசந்த முல்லை போலே வந்து அசைந்து ஆடும் பெண் புறாவே, சிந்தனை விருந்தாகி சிறிய கனவாகி விந்தைகள் புரிந்தாய் நான் அறியாமலே. சிந்தனை விருந்தாகி சிறிய கனவாகி விந்தைகள் புரிந்தாய் நான் அறியாமலே. மந்திர கண்ணாலே சந்திரவலை வீசும் சுந்தர வடிவேயுன் துணை காணவா. இந்திர நீயே சந்திர ஒளி நீயே, இடில உனையே என் மனம் நாடுதே, இடில உனையே என் மனம் நாடுதே. வசந்த முல்லை போலே வந்து அசைந்து ஆடும் பெண் புறாவே. இந்த பாடல் மிக அழகாக இந்த சாருகேசி ராகத்தில் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த சாருகேசி ராகத்தை இப்பொழுது நீங்கள் நன்றாக புரிந்திருப்பீர்கள், உங்களுக்கு பிடித்திருக்கும். ஏனென்றால் இந்த ராகம் இந்த நேரத்தில் கேட்க இன்னும் அருமையாக இருக்கும். ஏனென்றால் இரவு 10 மணிக்கு பின் கேட்கின்ற பொழுது மிக மிக ரம்மியமாக இருக்கும். இதனை கேட்கின்ற பொழுதோ பாடுகின்ற பொழுதோ இந்த ராகம் மிக அமைதியான மனநிலையை தரும். ஆகவே இப்பொழுது நாம் சாருகேசி ராகத்தை பார்த்திருந்தோம். அதாவது நாங்கள் பார்த்தது 10 மணியிலிருந்து 12 மணி வரை. அடுத்து நாங்கள் பார்க்க இருப்பது 12 மணியிலிருந்து 2 மணி வரை, நடுநிசி 12 மணியிலிருந்து 2 மணி வரை. இந்த நேரத்தில் பாடக்கூடிய ராகங்கள் சாமா, தர்மவதி, கேதார கவுளை, கேமவதி, கிந்தோளம், மோகனம்,
பாகேஸ்வரி போன்ற ராகங்களை இந்த நேரத்தில் பாடலாம், அல்லது இந்த நேரத்தில் இந்த ராகத்தில் அமைந்த பாடல்களை கேட்கின்றோம். இந்த நடுநிசி நேரத்தில் அதிகாலை வரையில் இந்த ராகங்களை கேட்கின்ற பொழுதோ அல்லது பாடுகின்ற பொழுதோ நாம் மிக மன அமைதியை பெறுகின்றோம். இதில் நான் இன்று எடுத்துக்கொண்ட ராகம் பாகேஸ்வரி. பாகேஸ்வரி ராகம் ஒரு வட இந்திய ராகம். ஆனாலும் எமது இந்த எல்லா உருப்படிகளையும், அதாவது எங்களோட அருணகிரிநாதருடைய திருப்புகழ் தொடக்கம், கீர்த்தனைகள், திரை இசைப்பாடல்கள் என்று எல்லா உருப்படிகளும் இந்த ராகத்தில் அமைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த ராகத்தை கேட்கின்ற பொழுது மனதுக்கு அமைதி கிடைக்கின்றது. ஆகவே இந்த ராகத்தில் நாம் சில உருப்படிகளை இப்பொழுது பார்க்கலாம். முதலில் ஒரு பன்னிசையில் திருப்புகழ் ஒன்று. திருப்புகழை இந்த ராகத்தில் பாடினால் எப்படி இருக்கும் பாருங்கள். ஏறுமையில் ஏறி விளையாடு முகம் ஒன்றே, ஈசனோடு ஞான மொழி பேசு முகம் ஒன்றே, கூறும் அடியார்கள் வினை தீர்த்த முகம் ஒன்றே, குன்றுருகவேல் வாங்கி நின்ற முகம் ஒன்றே, மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்றே, வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்றே, ஆறு முகமான பொருள் நீ அருளல் வேண்டும், ஆதியருணாசலம் அமர்ந்த பெருமாளே, ஆதியருணாசலம் அமர்ந்த பெருமாளே. இது பாயஸ்வரி ராகத்தில். இந்த திருப்புகழ்கள் எந்த ராகத்திலும் பாடலாம். ஆனால் இந்த பாயஸ்வரி ராகத்தில் இந்த திருப்புகழை பாடுகின்ற பொழுது அருமையாக இருக்கும், நன்றாக இருக்கும், மிக மன அமைதி தரும். அடுத்து இந்த பாகேஸ்வரி ராகத்தில் நீங்கள் அனைவரும் கேட்டிருப்பீங்கள் வீரமணியா எழுதிய கற்பகவல்லி என்ற பாடலில். அது ஒரு ராக மாளிகையாக 5 ராகங்களில் அமைந்திருக்கும். ஆனால் இதில் அடுத்த ஒரு 2வது பந்தியாக பாகேஸ்வரி ராகத்தில் அமைந்திருக்கிறது. நாகேஸ்வரி நீயே நம்பிடும் காப்பாய், வாகேஸ்வரி மாயே வாராயிது தருணம், நாகேஸ்வரி நீயே நம்பிடும் காப்பாய், வாகேஸ்வரி மாயே வாராயிது தருணம், பாகேஸ்ரீ தாயே பாகேஸ்ரீ தாயே பார்வதியே இந்த லோகேஸ்வரி நீயே உலகினில் துணையம்மா. இந்த பந்தி பாகேஸ்வரி ராகத்தில் அமைந்திருக்கிறது. இது பக்தி தரக்கூடிய ராகம், மிக பக்தி தரக்கூடிய ராகம். இது அநேகமான பக்தி பாடல்கள் இந்த ராகத்தில் காணப்படுகின்றன. அதில் ஒன்று TM சௌந்தரராஜன் பாடிய பாடல். நீங்கள் அனைவரும் கேட்டிருப்பீர்கள் இந்த பாடல். கந்தன் திருநீரணிந்தாள் கண்ட பிணியோடிவிடும், கந்தன் திருநீரணிந்தாள் கண்ட பிணியோடிவிடும், குந்தகங்கள் மாறி இன்பம் குடும்பத்தை நாடி வரும், கந்தன் திருநீரணிந்தாள் கண்ட பிணியோடிவிடும், சுந்தரவில் அபிஷேக சுத்த திருநீரணிந்தாள், சுந்தரவில் அபிஷேக சுத்த திருநீரணிந்தாள், வந்தமெந்த மூத்தவளும் வடி பார்த்தே ஓய்விடுவாள், அந்த நேரம் பார்த்திருந்த அன்னை செல்வம் ஓடி வந்து, அந்த நேரம் பார்த்திருந்த அன்னை செல்வம் ஓடி வந்து
சிந்தையை குளிர வைத்து சொந்தம் கொண்டாடிடுவாள். கந்தன் திருநீரணிந்தாள் கண்டபிணியோடிவிடும். மனம் மிகுந்த சாம்பலிலே மகிமை இருக்குதடா. மனம் மிகுந்த சாம்பலிலே மகிமை இருக்குதடா. மனமுடன் அணிவோர்க்கு மகிழ்ச்சியை பெருக்குதடா. தினம் தினம் நெற்றியிலே திருநீறு அணிந்திடடா. தினம் தினம் நெற்றியிலே திருநீறு அணிந்திடடா. தீர்ந்திடும் மச்சமெல்லாம் தெய்வம் துணை காட்டுமடா. கந்தன் திருநீரணிந்தாள் கண்டபிணியோடிவிடும். அருமையான ஒரு பக்தி பாடல் இது. மிகவும் அருமையாக இந்த ராகத்தில், பாயஸ்வரி ராகத்தில் அமைக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்து ஒரு கீர்த்தனை. இது கீர்த்தனை வடிவமாக இது அருணாசல கவிராயர் எழுதிய ஒரு பாடல். இதிலும் ஒரு சிறு பகுதியை தருகின்றேன். கண்டேன் 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 சீதையை கண்டேன் ராகவா. கண்டேன் 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 சீதையை கண்டேன் ராகவா. நான் கண்டேன் 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 சீதையை கண்டேன் ராகவா. அண்டரும் காணா லங்காபுரியில் அண்டரும் காணாத லங்காபுரியில் அரவிந்த வேதாவை தர வந்த மாதாவை கண்டேன். அண்டரும் காணாத லங்காபுரியில் அரவிந்த வேதாவை தர வந்த மாதாவை கண்டேன். கண்டேன் கண்டேன் சீதையை கண்டேன் ராகவா. மிக அருமையான ஒரு பாடல். அது பாயஸ்வரி ராகத்தில் அருமையான பாடல். மற்றும் நிறைய பாடல்கள் இந்த ராகத்தில் இருக்கின்றன. இந்த இன்னும் ஒரு 2 பாடலை தந்துடுவேன். ராமு படத்தில் ஸ்ரீனிவாஸ் பாடிய பாடல் உங்களுக்கு அனைவருக்கும் தெரிந்த பாடல், பிடிக்கும் நினைக்கின்றேன். தாருகேசி ராகம், மன்னிக்கவும், பாகேஸ்வரி ராகம். நிலவே என்னிடமும் நெருங்காதே, நீ நினைக்கும் இடத்தில் நான் இல்லை. மலரே என்னிடம் மயங்காதே, நீ மயங்கும் வகையில் நான் இல்லை. நிலவே என்னிடம் நெருங்காதே, நீ நினைக்கும் இடத்தில் நான் இல்லை. கோடையில் ஒரு நாள் மழை வரலாம், என் கோலத்தில் இனிமேலில் வருமோ. கோடையில் ஒரு நாள் மழை வரலாம், என் கோலத்தில் இனிமேலில் வருமோ. பாலையில் ஒரு நாள் கொடி வரலாம், என் பார்வையில் இனிமேல் சுகம் வருமோ. நிலவே என்னிடம் நெருங்காதே, நீ நினைக்கும் இடத்தில் நான் இல்லை. அமைதியில்லாத நேரத்திலே அந்த ஆண்டவன் என்னையே படைத்து விட்டான். நிம்மதி இழந்தே நான் அலைந்தேன், இந்த நிலையில் உன்னை ஏன் தூது விட்டான். நிலவே என்னிடம் நெருங்காதே, நீ நினைக்கும் இடத்தில் நான் இல்லை. இது
கூட இந்த ராகத்தில் பாயஸ்வரி ராகத்தில் அமைந்தது. இன்னும் ஒரு பாடலை கடைசியாக பார்த்து நிறைவுக்கு வரலாம். நிறைய பாடல்கள் இருக்கின்றன. நான் இன்னும் ஒரு பாடலை தருகின்றேன். நீண்ட சொர்க்கம் படத்தில் ஏ எம் ராஜா சுசிலா பாடிய பாடல். கலையே என் வாழ்க்கையில் திசை மாற்றினாய், கலையே என் வாழ்க்கையில் திசை மாற்றினாய், நீ இல்லையேல் நான் இல்லையே ஆ கலையே என் வாழ்க்கையில் திசை மாற்றினாய். மாலை மாலையிலும் அதிகாலையிலும் மாலையிலும் அதிகாலையிலும் ஆடிடும் அழகே ஆ ஆடிடும் அழகே அற்புத உலகில் நீ இல்லையேல் நான் இல்லையே ஆ கலையே என் வாழ்க்கையில் திசை மாற்றினாய். கோவில் கண்டேன் அங்கு தெய்வமில்லை ஆ கோவில் கண்டேன் அங்கு தெய்வமில்லை, ஓடி வந்தேன் அங்கே நீ இருந்தாய், பாவமும் ராகமும் தாளமும் நீயே, பாவமும் ராகமும் தாளமும் நீயே, நீ இல்லையே நான் இல்லையே ஆ கலையே என் வாழ்க்கையில் திசை மாற்றினாய், நீ இல்லையே நான் இல்லையே ஆ ஆ கலையே என் வாழ்க்கையில் திசை மாற்றினாய். அருமையான இந்த ராகங்களை நீங்கள் கேட்ட பொழுது நான் நினைக்கின்றேன் என்று உங்களுக்கு இந்த பாடல்கள் மனதில் மிகவும் நிறைவை தந்திருக்கும், அமைதியை தந்திருக்கும். ஏனென்றால் இந்த நேரத்தில் கேட்பதற்கு இந்த ராகங்கள் மிக அருமையாக இருக்கும். சிறப்பாக நல்ல மனதுக்கு அமைதியையும் நல்ல உருக்கமாக இருக்கும். இந்த தன்மை ஆகவே உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கின்றேன். ஆம், இந்த ராகங்களின் காண காலங்களை நான் இத்துடன் இந்த நிகழ்ச்சியுடன் நிறைவுக்கு வருகிறேன். அடுத்த நிகழ்ச்சியில் நான் புதியதாக புதிய ஒரு நிகழ்ச்சியை தொடங்க இருக்கிறேன். அதாவது அந்த நிகழ்ச்சியில் ராகங்களும் நேயர்களும் என்ற ஒரு நிகழ்ச்சியை தொடங்க இருக்கிறேன். அதாவது ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் ஒவ்வொரு நேயர் கலந்து கொண்டு உங்களுக்கு பிடித்த ராகத்தை சொல்லலாம். இல்லை உங்களுக்கு ராகம் தெரியாது என்றால் ஒரு பாடலை சொல்லி அந்த பாடலை நான் என்ன ராகம் என்று எடுத்து அந்த ராகத்தின் விளக்கத்தை, அந்த ராகத்தை பற்றிய முழு விளக்கத்தையும் தெரிந்து கொண்டு அந்த ராகத்தில் அமைந்த பாடல்கள் எல்லாவற்றையும் தெரிந்த பாடல்களை நீங்களும் பாடலாம், நானும் பாடலாம். இப்படி ஒரு நிகழ்ச்சியை நான் அடுத்த நிகழ்வாக செய்வதற்கு இருக்கிறேன். அதற்கு முதல் நிகழ்ச்சியில் முதலாவதாக கலந்து கொள்ள விரும்புவரும் தெரிவிக்கலாம். நன்றி. உங்களுடைய இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு ஏதாவது சொல்ல இருந்தால், ஏதாவது கேட்க இருந்தால் உங்களுக்கான இடத்தை விட்டு விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி. நன்றி கலைவாணி அம்மா. எல்லோரும் அருமையாக தூங்கி எழுந்திருப்பார்கள் என்று நினைக்கின்றேன். சாருகேசி மாகேஸ்வரி எல்லாத்தையும் போட்டு ஒரு அழகான கலவை உண்டங்களை தந்திருக்கிறீங்க. அதுக்கு முதல்ல நாங்கள் உங்களுக்கு ஒரு 30 வினாடிகள்
எங்களுடைய கைகளை தட்டி மகிழ்ச்சியை தெரிவிப்போம். ஒரு ஒரு சங்கீத மழை பொழிந்த இடத்திலே அதே சங்கீத கலைவாணி ஒருவரை நான் முதலாக அழைக்கின்றேன். அருந்ததி அம்மா அவர்கள் வாங்க. அனைவருக்கும் வணக்கம். மிக்க நன்றி கலைவாணி அம்மா. மிகவும் சிறப்பாகவும் பக்தி பரவசத்துடன் நீங்க பாடினீர்கள். இந்த பாட்டுல நீங்கள் எடுத்துக்கொண்ட ராகங்கள், எத்தனையோ ராகங்கள் கூறி நீங்கள் நேரத்தின்படி பாடும்போது அதுக்கு ஒரு சிறப்பு இருக்கின்றது. ஆனா எந்த நேரமும் எல்லா பாட்டாலும் பாடலாம். ஆனால் அந்த உரிய நேரத்தில் பாடும்போது அந்த ராகத்திற்கு ஒரு சிறப்பு இருக்குது. அந்த 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 எங்களுக்கு அந்த ரசத்தை கொண்டுவரக்கூடியது. அது மாதிரி இன்றைக்கு நீங்க எடுத்த பக்தி ரசம், கருணை ரசத்தோடு எடுத்த முதலாவது ராகம் சாருகேசியும், அடுத்தது பாகேஸ்வரி. அந்த நேர காலத்தின்படி நீங்கள் எல்லோரையும் நேரத்துக்கு நித்திரைக்கு கொண்டு செல்லி கொண்டிருக்கின்றீர்கள். என்னென்ன அப்படி இந்த ராகத்தை கேட்டுட்டு நாங்க நித்திரைக்கு போகும்போது எங்களுக்கு ஒரு அருமையான ஒரு நல்ல ஒரு நித்திரை வரும். அப்படியே இப்படிப்பட்ட ராகங்கள்ல இரவு படுக்கைக்கு போகும் முதல் நாங்கள் கேட்கும் போது எங்களுக்கு என்ன மனம் அமைதியாயிடும். ஏன்னா அதுல கருணை மற்றது பக்தி எல்லாம் இருக்கு அதுல. அப்படியே நல்ல அழகாக பாடினீர்கள். எல்லா ராகங்கள் எல்லா பாட்டும் சிறப்பாக இருந்தது. ஆனால் பாடுறதுக்கு தனிய பாடைக்குள்ள வித்தியாசம், ஆனா பேச்சோட பாடைக்குள்ள கணக்க கஷ்டம் இருக்குது. ஏனென்றா பாடுறதுக்கு ஒரு சுதி, பேசுறதுக்கு இன்னொரு சுதி. அப்ப ரெண்டையும் கலக்கும் போது அது ஈஸியா இல்லை. இன்னொரு ஆள் சொல்லிக்கல பாடுவது ஈஸி. நீங்களே பாட்டை பாடி நீங்களே அதுக்கு கருத்துகள் எல்லாம் கூறும் போது மிகவும் கஷ்டம். ஆனா நீங்கள் மிகவும் சிறப்பாக இன்றைக்கு எங்களுக்கு தந்திருக்கின்றீர்கள். நீங்க அடுத்த ஒரு புது வித்தையும் நன்றாக இருக்கும். எல்லோரையும் நீங்கள் சங்கீதத்தில் ஆர்வமுள்ளவர் ஆக்கின்றீர்கள். எல்லாரும் துணிந்து என்ன ராகத்துல பாட போறீங்கன்னு கேட்கக்கூடிய வல்லமை எல்லோருக்கும் வந்துவிடும். மிக்க நன்றி, மிக்க நன்றி. நன்றி நன்றி. முதலாவதாக நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். அல்லது யாராவது ஒருவர் முன் நான் முதலாவது நிகழ்ச்சிக்கு வருகிறேன் என்றால் தொடர்ந்து அப்படியே ஒரு நிகழ்ச்சியில் ஒருவர் கலந்து கொள்ளலாம். நீங்க என்ன மாதிரின்னு அதற்கு விளக்கமா இல்லைன்னு திரும்ப சொன்னீங்க. கூறியது போலத்தான் உங்களுக்கு விரும்பின ஒரு ராகத்தை நீங்கள் தெரிந்து சொன்னால் அந்த ராகத்தில் நீங்கள் பாடக்கூடிய ராகங்களை உங்களுக்கு தெரிந்திருந்தால் அந்த ராகத்தில் வரும் பாடல்களை நீங்களும் பாடலாம், நானும் பாடுவேன். அந்த ராகத்தை பற்றிய விளக்கத்தை நான் தர இருக்கிறேன். எனக்கு கொஞ்சம் தியரிட்டிக்கலா பார்ப்போம் என்று யோசிக்கிறேன். கொஞ்சம் தியரியா கொஞ்சம் தெரிந்து கொள்றதுக்கு ஆரோணம் அவரோன்னு சொல்லி அந்த ராகங்கள்ல வர சுரங்களை பற்றி விளங்கப்படுத்தி விளக்கம் சொல்லி அதுல வர பாடல்களையும் பார்க்கலாம் என்று. ஓகே, நன்றி. எத்தனையோ பேர் பாடுறதுக்கு இருக்கிறார்கள், எல்லாரும் பாடக்கூடியவர்கள். இந்த நிகழ்ச்சியில் எனக்கு தெரியும் கூடுதலாக இதில் இருக்கிறவர்கள் எல்லாரும் பாடக்கூடியவர்கள். ஆகவே அவர்கள் முன் வருவார்கள் என்று நினைக்கிறேன். நன்றி 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 அம்மா, உங்களுக்கு நன்றி. அருந்ததி அம்மாவுக்கு நன்றி. அருந்ததி அம்மா முதலாவதா வருவான்னு நான் நினைக்கின்றேன் என்று கூறிக்கொண்டு அடிதந்தாலும் பரவாயில்லை. அடுத்து நீண்ட நேரமாக காத்திருக்கிறாங்க டாக்டர் சரஸ் செல்வநாதன் அம்மா, வாங்க, நீங்க உங்களோட கருத்தை சொல்லுங்க. எனக்கு பாட்டுன்னா நல்லாவே பிடிக்கும். நீங்கள் இந்த தளத்துல சொன்ன பிறகுதான் இவ்வளவு ராகங்கள் இருக்குன்னு தெரியும். சில ராகங்களை நாங்கள் கேட்டிருக்கிறோம், பரதநாட்டியம் அதுகள் என்றா இவ்வளவு விவரமாக கேட்கவில்லை. ஆனா நீங்க சொன்ன மாதிரியெல்லாம் அருந்ததியம்மா எல்லாம் முழுக்க சொல்லி விட்டுட்டா தொகுத்து. இந்த நேரத்துல பாட நித்திரதான் வருது, அவ்வளவு அமைதி. மற்றது இன்றைக்கு உங்களோட குரல் நல்ல நல்ல அழகாக இருந்தது பாட்டுக்கு. நல்ல மற்றது ஒரு தடையும் இல்லாமல் அப்படியே வந்தது, எல்லா பாட்டும் நல்லா வந்தது. அந்த நேரத்துக்கு இப்படி ராகம் இருக்கின்றத நான் நீங்க வந்த அப்புறம் தான் அறிஞ்சினேன். ஆனால் அது இப்படியான பாட்டு இந்த நேரம் பாட இவ்வளவு அமைதியை தருவதுன்றது நீங்க பாடினதுல இருந்து தெரிந்தது. நன்றி, மிக்க நன்றி. நன்றி நன்றி அம்மா. தொடர்ந்து பாடுவா கலைவாணி அம்மா. அதை போல அடுத்து பஞ்சாட்சரம் ஐயா, சிட்னி ஆஸ்திரேலியாவில இருந்து வாங்க. எல்லோருக்கும் வணக்கம். இன்று கலைவாணி அம்மா அவர்கள் இதயமான ராகங்கள் ரெண்டு அந்த இதயமாக
எங்களுக்கு ஏற்ற மாதிரி வரக்கூடியதாக அருமையாக கூறியிருந்தார். அதுக்கு நேரத்தை பற்றி வடிவாக கூறியிருந்தார். எந்த நேரத்தில் எந்த ராகம், அது மட்டும் இல்லை அந்த பாட்டையும் சூஸ் பண்ணணும். அந்த பாட்டும் அந்த ராகத்தில் வரணும். ரெண்டும் வரைக்க தான் திறமாக இருந்ததம்மா. நன்றி, வணக்கம். மற்ற உங்களுடைய அடுத்த ப்ரோக்ராமையும் தாருங்க. நன்றி, நன்றி 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 பஞ்சாச்சரம் ஐயா. நீங்களும் பாடலாம் பஞ்சாச்சரம் ஐயா. நல்ல குரல் வளம் கொண்ட நீங்க பாடுங்க கட்டாயம். அடுத்து ஜெர்மன்ல இருந்து ஜேம்ஸ் அலிஸ்டன் ஐயா. எல்லோருக்கும் நிறைந்த வணக்கம். அழகான ஒரு கலை நிகழ்ச்சி இடம்பெற்றது போல் இருந்ததம்மா. அழகாக இருந்தது. பாடல்கள் ஒவ்வொன்றும் என்ன ராகம் என்பதை தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது. நீங்கள் அத்தனை விளக்கம் கொடுத்து போனபடியால் அதை புரிந்து கொள்ளக்கூடியதாகவும் இருந்தது. அழகாக இருந்தது. தொடர்ந்து வாருங்களம்மா. நன்றி. நன்றி 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 ஜேம்ஸ் ஐயா. அடுத்து சுயேந்திரா தர்மகுமார் அம்மா வாங்க, அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்று கலைவாணி அம்மா ஒரு கச்சேரியே நடத்தி விட்டீர்கள். இருந்து கேட்டுக்கொண்டிருக்க மற்றவை சொன்னது போலத்தான் சாருகேசி பாகேஸ்வரி அந்த 2 ராகங்களும் எங்களை நித்திரைக்கே கொண்டு போயிட்டு என்றுதான் கூற வேண்டும். அதிலும் பாகேஸ்வரி ராகம் அந்த நித்திரை வெராட்டி இது கேட்டா நித்திரையா போவின அதிலேயே சொல்லி இருக்கு. பாகேஸ்வரி ராகத்திலேயே அதை கேட்கறதற்கு மிக்க நன்றாக இருந்ததம்மா. ஆனா எங்களுக்கு இப்பதான் ராகங்களோட பேர்களே தெரிய வருது. பாட்டுகள் கேட்டு ரசித்திருக்கிறோம். ஆனால் இந்த பழைய சினிமா பாடல்கள்ல இவ்வளவு ராகங்கள் இருக்குதோண்டு நான் யோசித்து கொண்டு இருந்தேன். மிக்க நன்றி அம்மா. நீங்கள் இவற்றை எல்லாம் உங்களுக்கு கூறியமைக்கு நன்றி. நன்றி, வணக்கம். எல்லா பாடல்கள் எல்லா ராகங்களிலும் அமைந்திருக்கிறது. சினிமா பாடல்கள் இருக்கிறது. அதனால் தான் சொன்னேன், உங்களுக்கு ராகம் எதுன்னு தெரியாவிட்டாலும் நீங்கள் விரும்பின பாடலை சொன்னால் அந்த ராகத்தை எடுத்துக்கொள்ளலாம். நாங்கள் நன்றி நன்றி, வணக்கம். நான் அந்த சாட் பாக்ஸையும் ஒரு வாசிச்சு வாசிங்கம்மா. சரவணன் குப்புசாமி சொல்லி இருக்கிறார். Amazing songs and explanation on ragas, Amma. It was a great learning. Kamalini Somasegaran, excellent performance, beautifully sung, well done, Kamalini Somasegaran. Kala Mahalingam, Canada. Thanks, your expert song, very good. Congratulations, Vanakkam Master, come again. பிறகு அவ போட்டிருக்கிறா, தேங்க்யூ, தேங்க்ஸ், யோர் எக்ஸ்பர்ட் சாங் வெரி குட் அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் மாஸ்டர். சிவா லண்டன், wonderful performance. I enjoyed the performance very much. Thank you so much. திருநாவுக்கரசு, Kalaivani Amma's presentation on various ragas was well presented and thought-provoking. Great effort. Rasantini, very nice. இத்துடன் chat box முடிவடைகிறது. நன்றி. நன்றி நன்றி அம்மா. அடுத்து ராஜேஷ் சித்தம் அம்மா வாங்க பேசுங்க, அன்மியூட் பண்ணுங்க அம்மா. தேங்க்யூ. எல்லோருக்கும் வணக்கம். தேங்க்யூ சிவாமோகன் அம்மா. நன்றி நன்றி. கலைவாணி அம்மா எங்களுக்கு திரும்பியும் இப்படியான ப்ரோக்ராமை தாருங்கோ. மிக மிக அருமையான சங்கீத கச்சேரியை கேட்டேன். ஆக்கள் பக்கத்திலே இல்லை உங்களோட சேர்ந்து பாட, ஆனால் தனியாக பாடி எங்கள் எல்லோரையும் மகிழ்வித்தீர்கள். உங்களுக்கு கடவுள் கொடுத்த வரம் உலகத்தையும் ஆராய்ந்து எடுத்து இந்த பாட்டுகள், பழைய பாட்டுகள், சினிமா பாட்டுகள் எல்லாம் எடுத்து எங்களுக்கு இந்த ராகத்தையும் சொல்லி உலகு தூரம் எங்களுக்கு தந்தீங்கள். மிக மிக அருமையானதும் நீங்கள் சரியான ரிசர்ச் செய்திருக்கிறீங்கன்றது எனக்கு அப்படியே தெரிகிறது. ஒவ்வொரு சினிமா பாட்டுகளுக்குள்ளேயே எத்தனை எல்லா ராகத்தை கொண்டிருக்கிறீங்களே. இட்ஸ் அமேசிங். நல்லா என்ஜாய் பண்ணோம், எல்லாரும் என்ஜாய் பண்ணியிருக்கோம். இதுக்குள்ள உள்ளாக்கள் எல்லாட்டி இங்க இதுல வந்திருக்க மாட்டோம், எல்லாரும் என்ஜாய் பண்ணோம். தேங்க்யூ வெரி மச். திரும்பியும் எங்களுக்கு இப்படிப்பட்ட இதுகளை தாங்கோ.
நன்றி நன்றி அம்மா. அடுத்து டாக்டர் நவரத்னம் ஐயா, நீங்க பேசுங்க. எல்லோருக்கும் வணக்கம். நான் ஒரு இசை ரசிகன். அதை பற்றி ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறேன், இசை நாளும் என்று. அதில் பல இசை வல்லுநர்களை பற்றியும் எனது அனுபவத்தை பற்றியும் எழுதியிருக்கிறேன். இன்று நீங்கள் ஒரு இசைப்பயணம், சாருலதா மணி அவர்கள் அதில் ஒரு வித்தகர். அவருடைய கச்சேரி மாதிரி, ஆனால் அவருடைய கச்சேரிக்கு பக்கவாத்தியம் எல்லாம் இருக்கும். என்றால் நீங்கள் தனியே வந்து 2 ராகத்தையும் அழகாக வழங்கப்படுத்தி அதை பாடிக்காட்டி அதில் உள்ள சினிமா பாட்டுக்கள், அதான் இசைப்பயணம் என்றதில் சினிமா பாட்டு, அந்த ராகங்களை எடுத்து போடுவார். அதுபோல் நீங்கள் செய்திருக்கிறீர்கள். இப்படியான நிகழ்ச்சிகள் வைக்கிறதால இங்கே வந்திருக்கிற பலருக்கு சங்கீத ரசிக்கிற இல்லை அறிவு இல்லாவிட்டாலும் ரசிக்கிற தன்மையை கூட்டுறீர்கள். அதை சங்கீதத்தை கேட்கத்தான் பாலச்சந்திரன் சொல்லுவார், ஒரு நண்பனாக இருந்தவர் வந்துட்டார், யூ லிசன் அண்ட் லிசன் அண்ட் லிசன் தென் யூ லைக் மியூசிக். இதை ரசித்தாத்தான், அதில் அதை கேட்டால்தான் ரசிப்பு வரும். அதனால் நாங்கள் கேட்கறதுக்கு ஒரு வாய்ப்பு தந்தது இந்த தளத்துக்கு நன்றி கூறி வருகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி 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 ஐயா. அடுத்து ராதை சிவஞானம் அம்மா, நீங்க அட்மிட் பண்ணிட்டு பேசுங்க. எல்லோருக்கும் வணக்கம். உங்களோட ராகங்கள் எல்லாம் வடிவங்களுக்கு இன்றைக்கு நல்ல வடிவா விளங்கப்படுத்தினீங்கள் கலைவாணி அம்மா. மற்றது நீங்க நீங்க செலக்ட் பண்ண பாட்டுகளும் எல்லாம் நல்ல பாட்டுகள். எனக்கு நீங்க சொன்ன TM சௌந்தரராஜன், கோவிந்தராஜன், AM ராஜா, ஸ்ரீனிவாஸ் இந்த பாட்டு எல்லாம் நல்லா எனக்கு பிடிச்ச பாட்டுகள். எனக்கு ராகத்தை பற்றி கணக்கு தெரியாத, நான் பாட்டுகளை ரசிக்க நல்லா தெரியும். இப்ப நான் கடைசியா உங்களுக்கு சொல்ல வாரது என்னன்னா, கலைவாணி நின் கருணை தேன்மலையே, விளையாடும் உங்கள் நாவில் செந்தமிழே. அவ அடுத்த முறை வந்து நீங்கள் அந்த பாட்டு எங்களுக்கு சொல்லித்தாங்க, சரியா? நன்றி தேங்க்யூ நன்றி கலைவாணி. நன்றி 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 ராதை அம்மா. அடுத்து சரவணன் குப்புசாமி ஐயா, நீங்க பேசுங்க. அனைவருக்கும் வணக்கம். கலைவாணி அம்மா, கலைவாணிகிட்டே ஒரு சங்கீத கிளாஸ் எடுத்த மாதிரி இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. நான் வெஸ்டர்ன் கிளாசிக்கல் ஓரளவுக்கு படிச்சிருக்கேன். ஸோ இப்போதான் என்னோட ஃபர்ஸ்ட் கர்நாடிக் கிளாஸ் மாதிரி தெரியுது. ரொம்ப நன்றி அம்மா. நன்றி நன்றி ஐயா. நன்றி நன்றி. அடுத்து ஸ்கந்தராஜா ஐயா. அனைவருக்கும் வணக்கம். மிகவும் அருமையான இசை கச்சேரி, பக்கவாத்தியங்களுடன் நீங்கள் செய்திருந்தீங்கள். பின்னாலேயும் சீலையிலும் எல்லாம் பலவிதமான பக்கவாத்தியங்கள் உள்ள இன்ஸ்ட்ருமெண்ட்ஸோட இருக்குது. அது நீங்கள் பாடையக்கு எல்லாம் சேர்ந்து பக்கவாத்தியம் மாதிரி எனக்கு கேட்ட மாதிரி கிடக்குது. நன்றி, அருமையாக இருக்கிறது. நீங்க அடுத்த முறையும் வந்து பேசுறதுக்கு செய்யணும். நான் உங்களுக்கு டேட் 2 தாரன், சண்டே 4th January 8 PM 7 மணினா நீங்க வந்து செய்யலாம். அதுக்கு ஒவ்வொருதையும் என்னென்ன பாட்டுக்கள் வேணுமென்று சொல்லி அதில் கேட்கறதுக்கு நீங்க போய் கேட்டீங்கன்னா நீங்க ஒரு 6 பாட்டுக்கு ஏற்ற மாதிரி செய்யலாமே. இல்லாட்டி கஷ்டம் உங்களுக்கு. 6 பாட்டுக்கு மேல போயிடலாம். என்ன 6 பாட்டு இல்லை, நான் என்ன ராகத்தை பற்றி முழங்கப்படுத்துற வழியா நான் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் ஒவ்வொரு தடவை எடுப்போம் இருந்தேன். நான் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலேயே ஒவ்வொரு, அல்லாட்டி 2 பேர் எடுத்தாலும் பரவாயில்லை, இருவர் கலந்து கொள்ளலாம். அப்பதான் அந்த ராகத்துல வர ஒரு ராகத்தை எடுத்து அந்த ராகத்தை பற்றி விளங்கப்படுத்துவேன். அதுக்கு என்ன தலைப்பு கொடுக்குறேன்னு சொல்லி நீங்க ராகமும் நேயர்களும் ராகங்களும் எழுதி டெக்ஸ்ட் பண்ணுங்க, போடுவோம் அதை. சரி, ஓகே. அப்ப நீங்கள் மருந்ததியமா கலந்து கொள்றீங்களா? முதலாவதா அவரும் சேர்ந்து 2 பேருமா சேர்ந்து கலந்து கொண்டாலும் பரவாயில்ல. அந்த உங்களுக்கு விரும்பின ராகத்தை, இருவருடைய ராகமும் வேற வேறையா இருந்தால் அந்தந்த ராகங்களை எடுத்து அந்த ராகங்களை பற்றிய தியரியும் கொஞ்சம் அதை பற்றின ராகத்தை பற்றிய விளக்கத்தையும் தெரிந்து கொண்டு அந்த ராகத்துல வர பாடல்களையும் பார்க்கலாம். என்று
அதான் முன்கூட்டியே ராகத்தின் பேர் தர்றதா அல்லது தந்தால் தந்தாதான் நான் பெட்டர் உங்களுக்கு. பாடல்கள் தேடி எடுக்கலாம். அதனால யார் யார் வரன்னு தெரிஞ்சா அவர்கள் நான் ஒரு பாட்டு தரேன், வேற இன்னொரு ஆள் வரலாம், இன்னும் ஒரு ஆள் யாரும் வரலாம். நான் ஒரு பாட்டை போடுறேன், அதே இருக்கா டிஸ்கஸ் பண்ணுவீங்களா அப்படின்றத பற்றி? நீங்களும் இணைந்து கொள்ளுங்கள். இல்ல நான் இப்போ போடுறேன், கொஞ்ச நேரத்துல பாட்டை போடுறேன். ஓகே, ஏன்னா நான் இப்ப சும்மா நீங்களே போடுறேன். எனக்கு விருப்பமான பாடல் அதை போடுறதுக்கு விருப்பமா இருக்கு. இந்த நேரத்திலே எல்லாரும் ஒரு கர்நாடிக் இசையை ரசிக்கக்கூடியவர்கள் என்றபடியா மற்ற நான் அறிவித்தலை சொன்ன பிறகு அதை போடுறேன்னா அப்ப நீங்க யூடியூப்பை நிப்பாட்டலாம் இந்த ரெக்கார்டிங்கு. அதாவது நாளைக்கு நடக்க இருக்கிறது யாழினி அருள் ரஞ்சன் பிரான்ஸ்ல இருந்து பேச வர வயதாவது வளர்ச்சியான்ற தலைப்பில் இருந்து 11 மணிக்கு குடல் ஆரோக்கியம் மூலம் மனோ ஆரோக்கியம். 8 மணிக்கு போல் ஜோசப்புடைய மகள் வார டாக்டர் மேரி கிரி போல் வேர்ல்ட் பேரி பகுதி உண்டு. இந்த தேர்ஸ்டேயும் அருமையான நிகழ்ச்சிகள் யோகா நிகழ்ச்சி இருக்கிறது. இந்த 11 மணிக்கு டாக்டர் சிவச்சந்திரிக்கு அவர்கள் இலங்கையிலிருந்து கதைக்கிறார். கீ டு ரிலாக்ஸேஷன் ஹீலிங் அண்ட் இனர் பீஸ் என்ற தலைப்பில் வேர்கஸ் நெவ பற்றி கதைக்கிறார். இப்போ இந்த நாளை 8 மணிக்கு கதம்ப நிகழ்ச்சி, பலரும் கலந்து கொள்கிறார்கள். இவ்வளவுதான் நிகழ்ச்சி நேரம். இப்பொழுது நான் ஒரு பாட்டை போடுறேன். அது நல்ல ஒரு பாட்டுனா எந்த நான் திருப்பி கேட்கிற பாடை அழுக்காத பாட்டு. நான் உங்களுக்கு என்னது கண்டு அதை நீங்க கேட்டுட்டு சொல்லுங்க. என்ன அப்புறம் அந்த ராகத்தில் அமைந்த வேற பாடல்களையும் நாங்கள் தெரிந்து கொள்ளலாம். அதுதான் நிகழ்ச்சி. 2 பேர் நிகழ்ச்சி கலந்து கொள்ளலாம். முதலாவதாக அருந்ததி மாஸ்டர் கலந்து கொள்ள இருக்கிறார். அவருடன் இன்னொருவர் கலந்து கொள்ளலாம். இன்று கமலாசினி அம்மா ஒன்றும் கதைக்கவில்லை. எனக்கு முன்மாதிரியாக நான் அவருடைய ரசிகை என்று சொல்லலாம். நான் அவருடைய பாடல்களை விரும்பி கேட்பேன். அவர் பாட வருகிறாரான்னு பார்ப்பதற்காகவே வருவேன். ஆனபடியால் அவர் இன்று கதைக்கவில்லை. எனக்கு என்னன்னா நான் இன்றைக்கு லேட்டா தான் வந்துட்டேன். அதுதான் எனக்கு கவலை. ஆனா இப்ப இதுல வரமாக்கும் ரெக்கார்ட் பண்ணிருக்குமாக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு வெறும் கவலை. ஆனா எனக்கு சில சமயத்துல வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுறது. அதனாலதான் நான் இப்ப பார்த்து அடுத்த புதன்கிழமை செவ்வாய்க்கிழமை என்றாலும் எனக்கு சொல்ல வர்றது கஷ்டமா இருக்கு. சொல்ல சண்டேண்டா இந்த மாதிரியும் தெரியல கடவுள்னு பார்க்கணும். 4ஆம் தேதி என்று எனக்கு டேட் தந்திருக்கு. அந்த டேட்ல நீங்கள் கலந்து கொள்வீங்கள் என்றாலும் அருந்ததி அம்மாவோட நீங்களும் கலந்து கொள்ளலாம். 4ஆம் தேதி இப்ப தேர்ஸ்டே இல்ல சண்டே தை மாசம் 2026. அப்ப ஏப்ரல் இல்ல ஏப்ரல் தை மாசம் ஜனவரி 4ஆம் தேதி. அப்ப பரவாயில்ல. அது எப்படி இருந்தாலும் அரேஞ்ச் பண்ணுவேன். நான் கலைவாணி அம்மா உங்களுக்கு இன்னொரு ஆளையும் நான் தாரன். எங்களுடைய சரஸ்வநாதன் அம்மா கட்டாயம் வந்து அவ தருவா. நல்ல தனக்கு பிடிச்ச பாடலை சொல்லுவா. அதுக்குரிய விளக்கங்களையும் ராகங்களையும் நீங்க கொடுங்கோ. இந்த இசையிலே ஒரு மிகவும் ஆர்வமுள்ள ஒரு ஆள். கைய நீங்க முடிக்கிறதுக்கு 5 நிமிஷத்துக்கு முதலே அவட கை வந்துட்டுது. நான் கர நேரமா நல்ல விருப்பம். அவ வந்து சொல்றது மட்டும்தானே, இதுல பிரச்சனை இல்ல. சரசம்மா நீங்க வரலாமா? பாடலாம். 4ஆம் தேதி ஜனவரி அவக்கு விருப்பமான பாடலை தந்தால் விருப்பமான பாடல் எடுத்துட்டு வாங்க. அவவும் பாடலாம். அவவும் எனக்கு தெரிந்த அந்த தெரிந்த பாடலை பாட்டு கேட்க நல்ல ராகங்களும் எனக்கு அந்த விட பிடிச்சா தெரியும். ஆனா எனக்கு பாட தெரியாது, பாட வராது குரல். நீங்க சொன்னா மட்டும் காணும். நீங்க சொன்னா காணும். இந்த பாடல் எல்லாரும் இதுல பாடக்கூடிய எல்லாரும் பாட நான் தெரியும். சின்ன பாடுனா இப்ப குரலே இல்ல. அதெல்லாம் வேற பிக்சர் போட்டு வேலுமா அது தொடங்கி ஒண்ணும் வராது. நானா பாட தேடி பிடிச்சு உங்களுக்கு எனக்கு 2 பேரை தாங்கோ. 2 பேர் வருவாங்க. டாக்டர் நவரத்னம் ஐயா நீங்க பேசுங்க. அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க ஐயா. இந்த நல்ல பாட்டு பட்டுமார் பாடினது சுத்தானந்த பாரதியார் இயற்றியது என்று எனக்கு முன்பே தெரியும். அந்த மெசேஜில் போட்டிருக்கிறேன். அப்படி பிம்பிளாஸ் அல்லது
தேவகாந்தாரி ராகம் என்று பார்த்தீங்களோ தெரியாது. அது நல்ல எனக்கு பிடித்த பாட்டு தான். நன்றி. பிம்ப்ளாஸ் வேறொரு நார்த் இந்தியன் ஸ்டைல் ஆஃப் ராகமா இல்லாட்டி ஆம், கர்நாடக இசையில் தேவகாந்தாரின்னு சொல்லப்படுகிறது. வெஸ்டர்ன் மியூசிக், வெஸ்டர்ன் இல்லை, நார்த் வட இந்தியன் வட தென்னிந்திய தென் இல்ல வட வட இந்திய இந்திய சங்கீதம், வட இந்திய சங்கீதம் வட வட இந்திய இந்திய சங்கீதம் சங்கீதத்தில் அதுல பீம்ப்ளாசன் அதுல சொல்லப்படுகிறது. கட்டாயம் என்ன ஒரு சினிமா பாட்டுகளை வேணா செய்திருப்பாங்க நினைக்கிறேன். இருக்கு. இதுவும் இந்த ராகத்துல வருது. கண்ணோடு காண்பதெல்லாம், ஓ, கண்ணோடு காண்பதெல்லாம், பிம்ப்ளாஸா? அதுவும் ஆம், பிம்ப்ளாஸா? அதுவும் இந்த ராகத்துல வரும். ஆபேரி, அது ஆபேரிக்கும் இதுக்கும் கிட்டத்தட்ட அது ஆபேரி ராகம். சாரி, நான் பார்த்து சொல்லுறேன். எத்தனை ராகங்கள் இருக்கு இல்லாம? சாரி, நான் ராகம் கதைக்கிறதுக்கு அதைத்தான் கணக்கிட நான் முடியாது.